லவ் ஃபஸ்ட்டு. ஓகே. அது கிடைக்கல. இதனால் அந்த ஜாதி மதம் அது இல்லை அவங்க கொஞ்சம் அவங்க வசதி உள்ளவங்க. வசதி ஆமாம். நான் இப்போ இல்லாதனால கொஞ்சம் நீங்களும் எங்களை மாதிரி ஒரு நாள் இருந்து பாருங்கள் இந்த டிராஃபிக் இந்த கரப்ஷனில். அப்போது ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து தெரியும். கல்யாணம் பண்ணது முதல் தப்பாக நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணது தான் தப்பு, அதை மாற்றணும். அங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் TN Talkies தமிழ். எனக்கு நான் ஒரு வரம் ஒன்று கேட்பேன். என்ன வரன்னு கேளுங்களேன். தயவு செய்து என்னை மனுஷனாக மட்டும் படைக்காத. கடைசியில் என்னன்னாக்கா எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, நண்பர்கள் ஒரு தூண்டுதல், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ, காசு சேரும், உண்டியா கட்டையெல்லாம் அதெல்லாம் காசெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணது முதல் தப்பாக நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணது தான் தப்பு, அதை மாற்றணும். அங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுனாக்கா வறுமை, கஷ்டம். கல்யாணம் பண்ணால் அப்புறம் இங்கே அவங்க நான் நகை நட்டெல்லாம் எதுவுமே கேட்கல. அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு எனக்கு ஒருத்தவங்க பொண்ணு கொடுத்தாங்க. எப்போ என்கிட்ட இருக்கிறது இதை வச்சு காலம் தள்ளிக்கோன்னாங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம என்ன நினச்சி பார்த்தேன், 10 பவுன் போட்டு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து பொண்ணு கட்டுறோம். இப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன? அவர் தெருவில் உட்காந்துருக்கோம், சாதாரணமாக இந்த உளியை இந்த சுவிட்செல்லாம் வச்சுக்கிட்டு நான் பொழைச்சிட்டு இருக்கேன். 10 பவுன் போட்டு நம்மளே, நமக்கு மனசாட்சி இருக்குது, எனக்கு அது உறுத்தலை, எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்றாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்கள்ட்ட இதை கேளுங்க அதை கேளுங்க, எனக்கு விருப்பம் கிடையாது. அதிகமாக எவ்வளோ கேட்குறீங்க? 15,000. சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா. அதாவது இது வந்து ஆமாம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா போடுறது இன்றைக்கி உள்ள கண்டிஷனுக்கு அது ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதுவே பெரிய விஷயம். ஆமாம், பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் வேணும். ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றுற நம்ம ஒன்று கோடிக்கு மாடிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டேன். அதெல்லாம் என்றைக்கு நான் ஆசைப்பட்டது கிடையாது. சில நேரம் பார்த்தாக்கா வருமானத்தை மீறி வர்றது மாதிரி வாய்ப்பு இருக்கும், சில நேரம் பார்த்தாக்கா கம்மியாக இருக்கும். இப்படி எவ்வளவுனே தெரியாமையே ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கக்கூடாது. இதுதான் நிரந்தரமாக ஒரு காசு நமக்கு வந்தால் நம்ம தப்பிச்சிக்கலாம். இது இறைவன் என்ற ஒரு முக்கியமான கருத்து. அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு 1000 1500 இருந்தால் போதும் அப்படின்னு அண்ணன் கோடிக்கெல்லாம் ஆசைப்படல. ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தால் போதும். எல்லாம் 7 நாள் கடை இருக்குல்லண்ணா பாருங்கள். நம்மளாம் 2 நாள் லீவுக்கு ஆசைப்பட்றோம், அண்ணன் 7 நாளுமே கடை போட்டிருக்காரு. அவர் வந்து ஆசைப்படுறது ஒரு நாளைக்கு 1000 1500 தான். முடிஞ்சால் உதவி பண்ணுங்க. அண்ணன் கோடியிலலாம் ஆசைப்படல. உதவி பண்ணுங்கன்னா காசாக கொடுக்கணும் இல்லை, அண்ணன்கிட்டேருந்து பொருளாக வாங்கிட்டாங்களே அண்ணனுக்கு ஒரு உதவி தான். அதுவே அண்ணன் கடுமையாக உழைக்கிறாரு. இங்கே உட்காந்துருக்கிறதுனால அண்ணன் ஏடை நினச்சிடாதீங்க. மனசில் நாம தான் ஏடை, அவர் பணக்காரன். கடவுள் என்கிட்ட வந்து வரம் கேட்டாங்கன்னா லிவ் அஸ் அ ஹியூமன் பீயிங். நீங்களும் எங்களை மாதிரி ஒரு நாள் இருந்து பாருங்கள் இந்த டிராஃபிக் இந்த கரப்ஷனில். அப்போது ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து தெரியும். நான் அதான் இது பண்ணுவேன். அண்டு கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் அது ஒரு நாள் வந்து இது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். அப்கிரேட் ஆகிருக்கும். இது வந்து நடந்திருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் தான் இருக்கா உங்கள் லைஃப்பில்? இல்லை, அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் கண்டென்டட் இன் மை லைஃப். ஏன்னா என்ன நடந்தாலும் அந்த டைமில் டெம்பரரியாக எனக்கு வந்து இருந்திருக்கே தவிர, பட் இன் ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் மாதத்தில் வந்து எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப நல்லது இதுதான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிக்ரெட் லைஃப்பில் இல்லவே இல்லை. பட் சில பேர் வந்து படிக்கணும்னாலும் அவளால் பண்ண முடிய மாட்டேங்கிறது, படிக்க முடிய மாட்டேங்கிறது, இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் அவளுக்கு அந்த சூழ்நிலையை இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ அவளுக்கு ப்ராபப்ளி ஐ மைட் சே தே ஹேவ் டு கடவுள் வந்து நல்லா பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நல்லா படிக்க வைக்கணும். அப்படி ஏன் அந்த படிப்பு இப்போ ரொம்ப அவசியமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? படிப்பு அவசியம்னு இல்லை, அவளுக்கு எந்த லைன் எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவள் வந்து முன்னேறணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன வரம் கேட்பீங்க அவர்கிட்ட? ஃபஸ்ட்டு வந்து நான் உடம்புக்கு எந்த நோயும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன் முதல்ல. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு வேண்டும். நான் வந்து ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸ் வச்சுருக்கேன் சார். நான் சொந்தமாக இப்போதி ஒரு வண்டி தான் இருக்குது. அதை வந்து 10 வண்டி ஆகணும்னு என்னோட ஆசை. லவ் ஃபஸ்ட்டு. ஓகே. அது கிடைக்கல. அரேஞ்ச் மேரேஜ் தான் நான். இப்போ ஓகே, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். எதனால் அந்த ஜாதி மதம்? அது இல்லை அவங்க கொஞ்சம் அவங்க வசதி உள்ளவங்க. வசதி ஆமாம். நான் இப்போ இல்லாதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நம்மளுக்கு, அவ்வளோதான். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏர்லியான ஒரு ஏஜில் வந்து பிரேக்கப் ஆகிருந்து. கண்டிப்பாக. இப்போது அந்த லைஃப் வந்து கிடச்சிருந்தா உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பீங்களா? இல்லை, எனக்கு அந்த லைஃபோட இந்த லைஃப் எனக்கு பெட்டராக இருக்குது. சூப்பர். அதாவது என்ன ஃபியூச்சரில் நம்ம எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. நான் அந்த லைஃப் நினச்சிருந்தேன்னா எனக்கு இந்த லைஃப் எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இது போதும் எனக்கு.
அதே மாதிரி இப்படி ஒரு விஷயம் இருக்கும், நல்ல வேளை அது பண்ணல அதனால் நான் தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்குங்க. அது ஃபஸ்ட் லவ் தான். அதே ஃபஸ்ட்டில் அதே ஃபஸ்ட் லவ் அதே ஃபஸ்ட் லவ் தான். அது இப்போ பெட்டராக என் ஒய்ஃப் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. அது நான் ஃப்யூச்சரில் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சக்கூடாதுன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்களா என்ன அது தெரியல, அவ்வளோதான். நீங்கள் இளைஞருக்கு வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் முதல்ல முக்கியம். அது முதல்ல பண்ணுங்க. முதல்ல சேவிங்ஸ் இல்லைன்னா இருந்தால் மட்டும்தான் நம்ம மனைவி இருந்தால் கூட நம்மளை வந்து பாதுகாப்பாங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸை முதல்ல பண்ணுங்க.